என் குழந்தை எப்படி சிகப்பா பிறந்திருக்கு, நானும் கருப்பு, என்னுடைய மனைவியும் கருப்பு, குழந்தை மட்டும் எப்படி சிகப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வயது குழந்தைய தான் பெற்ற பிள்ளைய பிஞ்சு அப்படின்னு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு கொலை செய்திருக்கார் ஒரு தந்தை. எங்க நடந்தது, இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பேச போறோம். சென்னை மண்ணடியில இருக்கக்கூடிய லிங்கிசெட்டி தெருவை சேர்ந்தவர் தான் அக்ரம் ஜாவத் அப்படிங்கிறவர். இவருக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடக்குது. திருமணத்தை தொடர்ந்து ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. பெண் குழந்தை பிறந்து சிறிது நாட்கள்லயே கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதனை தொடர்ந்து இப்போ அந்த குழந்தைக்கு 3 வயதாகுது. வழக்கம் போல கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்க அம்மாவும் பக்கத்துல படுத்து தூங்கி இருக்காங்க. இந்த நிலையில காலையில எழுந்து பார்க்கும்போது குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காங்க. எழுப்பி பாக்குறாங்க, தட்டி பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் எல்லாம் செஞ்சு பாக்குறாங்க. ஆனாலும் குழந்தை முழிக்க காணோம். பதறி அடிச்சிட்டு உடனடியா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. மருத்துவமனையில குழந்தைய பரிசோதிச்ச மருத்துவர்கள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே குழந்தை இறந்துட்டாங்க அப்படிங்கறத தெரிவுபடுத்துறாங்க. உடனடியா காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்படுது. மர்மமான முறையில 3 வயது பிஞ்சு குழந்தை எப்படி இருந்திருக்கும்? நைட்டு அம்மாவோட வழக்கம் போல விளையாடிட்டு படுத்து தூங்கின குழந்தை காலையில எப்படி உயிரிழந்திருக்கும்? இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்யறாங்க. தொடர்ச்சியா அவங்களும் தங்களுடைய விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது ஒரு புறம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த நிலையில இன்றைய தினம் பிரேத பரிசோதனை அறிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா, குழந்தை கழுத்து நெறிபட்டு இறந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. காவல்துறையினர் முதற்கட்டமா குடும்பத்தார விசாரிக்க தொடங்குறாங்க. அப்போ அந்த குழந்தையுடைய அப்பா ஜாவத் முன்னுக்கு பின் முரணாவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். கேட்கறதுக்கெல்லாம் சரியான பதில் வரலை அப்படின்னு உடனே காவல்துறையினரோட சந்தேகம் ஜாவித் மேல திரும்புது. அக்ரம் ஜாவித கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதுதான் அவர் சொல்றார், ஆமா, என் குழந்தைய நான் தான் கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதற்காக அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தான் எல்லாரையும் ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன அப்படின்னா, என் குழந்தை சிவப்பா இருக்கா, அதனால கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். காவல்துறையினருக்கு பயங்கர அதிர்ச்சி. காவல்துறையினருக்கு மட்டுமில்ல, கேட்கிற நம்மளுக்கும் இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை சிகப்பா பிறந்த ஒரே காரணத்துக்காக கொலை செய்திருக்கார். இதன் பின்னணியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத விசாரிக்கும் போதுதான் திரும்பியும் அவர் சொல்லியிருக்கார், நானும் கருப்பு, என்னுடைய மனைவியும் கருப்பு, குழந்தை மட்டும் எப்படி வெள்ளையா பிறந்திருக்கும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் எனக்கு இருந்துட்டே இருந்தது அப்படிங்கிறத காவல்துறையினர் கிட்ட சொல்லியிருக்கார். இந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் இந்த குழந்தை மேல வெறுப்பு உண்டாயிருக்கு. அந்த குழந்தைய கொலை செய்யற அளவுக்கு அவர் துணிஞ்சிருக்கார். இப்ப மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடியும் குழந்தை பிறந்ததுல இருந்தே இவங்களுக்குள்ள, இந்த தம்பதிக்குள்ள சண்டை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. அடிக்கடி தன்னுடைய மனைவி கிட்ட குழந்தை ஏன் வெள்ளையா இருக்கு, குழந்தை ஏன் சிவப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சண்டையிட்டுட்டே வந்துட்டு இருந்திருக்கார். இந்த சண்டை நாளடைவுல முத்திக்கிட்டே வந்திருக்கு. அவங்களுடைய மனைவியும் என்ன சொன்னாலும் இவர் கேட்கிற மாதிரி இல்ல. அடிக்கடி இந்த தம்பதியருக்குள்ள குழந்தையை வைத்து சண்டை அப்படிங்கிறது வந்துட்டே இருந்திருக்கு. இந்த நிலையில தான் குழந்தை வளர வளர அதனுடைய நிறம் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. நானும் கருப்பு, என்னுடைய மனைவியும் கருப்பு அப்படிங்கிற பட்சத்துல எப்படி குழந்தை சிவப்பா இருக்க முடியும், இந்த குழந்தை தன்னுடையது தானே அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கட்டங்கள்ல தன்னுடைய மனைவிய துன்புறுத்திட்டே வந்திருக்கார். ஆனாலும் அந்த சண்டை அப்படிங்கிறது வாய் தகராறோட முடிஞ்சிடும் அப்படின்னு இந்த மனைவி நினைச்சிட்டு சும்மா இருந்திருக்காங்க. ஆனாலும் அக்ரம் ஜாவித் தன்னுடைய மகள், தான் பெற்ற மகள், வெறும் 3 வயது பிஞ்சு குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம குடும்ப தகராறு காரணமாகவும் தன்னுடைய மனைவி மேல இருந்த சந்தேகம் காரணமாகவும் அந்த குழந்தைய சிகப்பா பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கழுத்தை நெரிச்சு கொலை செய்திருக்கார். இதெல்லாம் காவல்துறையினர் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அவரை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ச்சியா அவர்கிட்ட இதுதான் காரணமா, அதற்கு பின்னாடி இன்னும் வேறு எதுவும் காரணம் இருக்குமா அப்படிங்கிறது குறித்து விசாரணை நடத்திட்டு வராங்க. ஒரு அப்பா தன்னுடைய குழந்தை சிகப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு ஒரு 3 வயது பிஞ்சு குழந்தைய கொடூரமான முறையில கொலை செய்திருக்கார். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை எந்த அளவுக்கெல்லாம்
தூண்டுது அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.